ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. परमेश्वर का धन्यवाद இப்பொழுது हो। நாம் எல்லாரும் நம்முடைய மனதை अभी हम सब अपने தேவனுடைய ध्यान को வார்த்தைக்கு நேராக திருப்புவோமாக. परमेश्वर के वचन की ओर फेरे। எல்லாரும் தங்களுடைய பரிசுத்த வேதாகமத்தை திறந்து सब अपने पवित्र शास्त्र को खोलकर எபிரேயருக்கு எழுதின நிருபம் इब्रानियों की किताब 13ஆம் அதிகாரம் 8-9வது வாக்கியத்தை நாம் எழுந்து நின்று வாசிக்கலாம். 13वां अध्याय के 8 और 9 को कोई उठकर पढ़ सकते हैं। இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். यीशु मसीह कल आज और सदा काल के लिए अटल है। பலவிதமான அந்நிய போதனைகளால் பலவிதமான அந்நிய போதனைகளால் अन्य प्रकार की वचनों से அலைப்புண்டு திரியாதிருங்கள், அலைப்புண்டு திரியாதிருங்கள், यहाँ वहाँ न घूमिए, போஜன பதார்த்தங்களால் அல்ல, போஜன பதார்த்தங்களினால் அல்ல, खाने पीने के वस्त्रों से नहीं, கிருபையினாலே இருதயம் ஸ்திரப்படுகிறது நல்லது, கிருபையினாலே இருதயம் ஸ்திரப்படுகிறது நல்லது என்று இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. परंतु कृपा से हृदय स्थिर होना अच्छा है करके यहाँ पर लिखा है। போஜன பதார்த்தங்களில் முயற்சி செய்கிறவர்கள் பலன் அடையவில்லையே, போஜன பதார்த்தங்களில் முயற்சி செய்கிறவர்கள் பலன் அடையவில்லை என்று இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. जो कोई खाने पीने पर कार्य करते हैं वो सफल नहीं हुआ करके हम पढ़ते हैं। ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. परमेश्वर की महिमा हो। இந்த எபிரேயருக்கு எழுதின நிருபமானது ये इब्रानी की किताब யூதர்களுக்கு எழுதப்பட்ட நிருபமாகும். एक यहूदियों को लिखा हुआ किताब है। யூதர்கள் காலாகாலத்திலே அவர்கள் சமயத்துக்கு தக்க தங்களுடைய யூத சடங்காச்சாரங்களை அனுசரித்து நடக்க வேண்டும் என்ற சிந்தனை உள்ளவர்களாக முதலாவது நூற்றாண்டிலே கிறிஸ்தவர்கள் காணப்பட்டார்கள். पहले शताब्दी पर यहूदी इस प्रकार थे कि समय समय पर समय के अनुसार अपने चाल चलन को बदलते हुए रहते थे। புதிய உடன்படிக்கையின் சரத்தின் முழு வெளிப்பாடை குறித்துள்ள அறிவற்றவர்களாக அவர்கள் வாழ்ந்து கொண்டு இருந்தார்கள். नया करार का पूरा ज्ञान न रहते हुए वो लोग जीवन बिताते थे। இந்த புதிய உடன்படிக்கையின் சரத்து ஆனது इस नया करार का जो बात है, யூதர்களும் யூதர்கள் அல்லாதவர்களையும் பரிசுத்தாவியானவர் அவர்களை நிரப்பி இருந்தார். जो यहूदियों हैं और जो यहूदी नहीं अन्य जाति दोनों को भी पवित्र आत्मा ने भरा हुआ था। இவர்கள் ये लोग யூதர்கள் அந்நியர்களை யூத சடங்காசாரத்தை கை கொள்ளும்படிக்கும், ये लोग यहूदी जो है अन्य लोग जो यहूदियों के पारंपरिक को पालन करने के लिए அல்லது விருத்த சேதனம் இல்லாதவர்கள் மேல் விருத்த சேதனம் அவர்கள் பண்ண வேண்டும் என்றும், या तो जो कोई सुन्नत नहीं किए हैं वे लोग भी सुन्नत करने के लिए புதிய உடன்படிக்கைக்கு உட்பட்டு நாங்கள் இருக்கிறோம் என்று அந்நியர்கள் जो नया करार की उस व्यवस्था के अंदर हम हैं करके जो யூதர்களை புறக்கணித்து வந்த முதலாவது நூற்றாண்டின் சகல விதமான காரியங்கள் இந்த எபிரேயர் புத்தகத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. इस प्रकार अन्य जाति यहूदियों को अलग करते हुए इस इब्रानी किताब पर लिखा हुआ है। இந்நாள் வரை आज के दिन तक அவ்விதமான ஒரு நிலைதான் கிறிஸ்துவ மண்டலத்திலே காணப்பட்டு கொண்டு இருக்கிறது. उसी प्रकार के उस कार्य आज तक इस ईसाई के अंदर है। சடங்குகளை கை கொண்டால் நான் கிறிஸ்தவன் என்றும், जो पारंपरिक को हम पालन करें तो मैं मसीह हूं, சடங்குகளை அனுசரிக்காத மகால் நடக்கிறவர்கள், जो पारंपरिक को जो नहीं पालन करते वे लोग அவர்கள் குறைந்தவர்கள், அவர்கள் ஆவிக்குரியவர்கள் அல்ல என்று சொல்லி திரிகிறவர்கள் இருக்கிறார்கள். वे लोग कमी है और वे लोग आत्मिक लोग नहीं है कर कर कहते हुए लोग आजकल घूमते हैं। இன்றைய தினத்திலே சில விளக்கங்களை நான் கொடுக்க இருக்கிறேன். आज के दिन आप लोगों के बीच में कुछ कार्य बताना चाहता हूँ। இயேசுவானவர் நேற்று இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார் என்றும், यीशु मसीह कल आज और सदा काल के लिए अटल है कर அந்நிய போதனைகளால் நீங்கள் அலப்புண்டு தெரியாமல், व्यर्थ अन्य போதனைகள் व्यर्थ बातों शिक्षा बुरा शिक्षाओं में तुम न गिर पड़ो, அதுகளே நீங்கள் அலைப்புண்டு தெரியாமல், उसमें तितर बितर न होते हुए, போஜன பதார்த்தத்தினால் உங்களை திருப்திப்படுத்தாமல், खाने पीने के कार्य में तुम्हें तृप्त न करते हुए, அப்படி அதிலே லயித்திருக்கிறவர்கள் அவர்கள்
லை குறித்து எழுதப்பட்டிருக்க பரிதாபமான ஒரு வாக்கியம் அங்கே जो எழுதப்பட்டிருக்கிறது. खाने पीने के कार्य में जो लगे அவர்கள் रहते हैं ஒன்றும் அடையார்கள் என்று அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. वे लोग कोई बात नहीं पा पाएंगे कर लिखा हुआ है। சற்று உங்களுடைய சிந்தனையை கொஞ்சம் பின் திருப்பி பார்க்க வேண்டும். अभी हमारे विचार को जो पीछे எல்லாரும் இந்த देखना है। அதிசய அற்புதங்கள் செய்கிறவர்கள் जो இந்த आश्चर्य काम வாக்கியத்தை करते हैं எடுத்து தவறாக அவர்கள் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். ये वचन को लेकर गलत இயேசுவானவர் कहते हैं। அன்று அற்புதம் செய்தார், இன்றும் அற்புதம் செய்கிறார், அப்பொழுது அற்புதம் செய்ய போகிறார் என்று. यीशु मसीह இது तब அதை குறித்து சொல்லப்படவில்லை. यीशु मसीह तब आश्चर्य काम किया, आज भी ஒரு आश्चर्य काम வசனத்தை करते எடுத்து कहते हैं। தவறாக போதிக்கும் போது जब एक वचन को लेकर गलत शिक्षण करते மக்கள் हैं तो இடறி இறைவனுட்டு பின்வாங்கி இருக்கிறார்கள். प्रजा लोग परमेश्वर को छोड़कर पीछे मुड़ते हैं। இயேசுவானவரை குறித்து இங்கே அருமையாக ஏன் இது எழுதப்பட்டிருக்கிறது என்று கருப்பொருளை அறிந்து கொள்ள வேண்டும். यीशु मसीह के बारे में यहाँ पर क्यों लिखा है अगर हम उस बात को समझना இந்த है। புத்தகமானது ये पुस्तक பழைய ஏற்பாடு முறைமைகளையும் पुराने नियम के कार्य को भी புதிய ஏற்பாட்டின் சிறப்பை குறித்து இது எழுதி நமக்கு உணர்த்துகிறதாக இருக்கிறது. नया करार के श्रेष्ठता को लिखा हुआ बात है ये। இயேசுவானவர் यीशु मसीह சகலத்திலும் சிறந்தவராக சூப்ரீமாக இருக்கிறார். सब बातों में वो श्रेष्ठ है करके हम पढ़ते அவரை हैं। மையமாக கொண்டு ஒரு யூதனும் ஒரு விருத்த சேதனம் பண்ணப்படாதவன் அவரோட இருக்க வேண்டும் என்று இது எழுதப்பட்டு இருக்கிறது. उसको मध्यस्थ करते हुए यहूदी हो या सुन्नत न किया हो उसी को मध्य रखते हुए हम आगे बढ़ना है। ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. परमेश्वर का धन्यवाद हो। கிறிஸ்தவர்களும் मसीहा लोग அந்த ஆச்சாரத்தை கைக்கொள்ள வேண்டும். ये पारंपरिक இந்த पालन करना ஆச்சாரத்தை है। கைக்கொள்ள इस வேண்டும். पारंपरिक அதனால் ஆண்டவர் என்னை ஏற்றுக்கொள்வார் என்று அவர்கள் கருதி இருக்கிறார்கள். इसलिए परमेश्वर मुझे ग्रहण करेंगे कर लोग कहते हैं। புதிய ஏற்பாடுக்கும் பழைய ஏற்பாட்டுக்கும் ஒரு சிறிய ஒரு காரியத்தை சொல்கிறேன், அதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். नया करार हो या जूना करार दोनों के बीच के एक ही फर्क बताता हूं मैं பழைய आपको। ஏற்பாட்டிலே புதிய ஏற்பாடு ஆனது மறைந்து இருக்கிறது. पुराना नियम पर नया नियम गुप्त बात पर है। புதிய ஏற்பாட்டிலே பழைய ஏற்பாடு ஆனது வெளிப்படுத்தப்பட்டு இருக்கிறது. नया नियम पर पुराना नियम प्रकट किया गया है। இந்த முழுமையை நீங்கள் அறிந்து கொண்டால்தான் इस पूरे बात को अगर आप समझे तो இருதயமானது கிருபையினாலே ஸ்திரப்படுகிறதை குறித்து நீங்கள் புரிந்து நடக்க முடியும். आपका हृदय जो है अनुग्रह से स्थिर होगा कर आप जान सकते हैं। மதத்தை பின்பற்றுகிறவர்கள் என்ன கருதி இருக்கிறார்கள் என்றால் जो धर्म को पालन करते हुए लोग ये சமயத்தை कहते हैं பின்பற்றுகிறார்கள். जो நான் அந்த மதத்தை சேர்ந்தவன், मैं इस धर्म के मजहब का हूँ, இந்த மதத்தை சேர்ந்தவன் मैं उस मजहब का हूँ, என்று சொல்லுகிறவர்கள் ऐसे जो भी कोई कहते हैं அவர்கள் எப்படி அவர்கள் வாழ்கிறார்கள் என்றால் वे लोग किस प्रकार நான் जीते இந்த हैं। ஆச்சாரத்தை செய்கிறதுனால் मैं ये कार्य இறைவன் करने के என்னை कारण ஏற்றுக்கொள்வார் என்ற மனநிலையோடு அவர்கள் வாழ்கிறார்கள். मैं इस प्रकार के कार्य करने से परमेश्वर मुझे ग्रहण करेगा कर वे लोग कहते हैं। எந்த மதத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள், कोई भी मजहब ले लो, இந்து சமயத்தை எடுத்துக்கொள்ளுங்கள், हिंदू के मजहब ले लो, இஸ்லாமை எடுத்துக்கொள்ளுங்கள், इस्लामियत ले लो, பௌதீகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள், बौद्धिक मजहब ले लो, கன்ஃபியூசிய மதத்தை எடுத்துக்கொள்ளுங்கள், कंक्लूसिव ले लो, சீக்கிய மதத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். सिख के मजहब ले लो, எந்த சமயத்தாரும் कोई भी मजहब के அவர்கள் लोग ஒரு ஆச்சாரத்தை கைக்கொள்கிறதுனால் एक पारंपरिक बात को पालन करने இறைவன் से என்னை ஏற்றுக்கொள்வார் என்ற மனநிலையோடு அவர்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். वे लोग ये सोचते हैं कि परमेश्वर हमें ग्रहण कर लेगा कर। புதிய ஏற்பாட்டின் சிறப்பு, புதிய உடன்படிக்கையின் சிறப்பு என்னவென்றால் नया करार का श्रेष्ठ बात क्या है। இறைவன் என்னை ஏற்றுக்கொண்டது நிமித்தம் நான் இதை செய்கிறேன் என்று நடப்பவன். परमेश्वर मुझे ग्रहण करने के कारण मैं चल रहा हूँ, जो इसे ग्रहण करता இதை है। செய்கிறதுனால் இறைவன் என்னை ஏற்றுக்கொள்வது அல்ல, मैं ये करने के कारण परमेश्वर मुझे ग्रहण करेगा नहीं। இறைவன் என்னை ஏற்றுக்கொண்டது நிமித்தம் நான் இதை செய்கிறேன் என்ற மனநிலையோடு வாழ்கிறவன் தான் மெய்யான கிறிஸ்தவமும் கிறிஸ்தவன். परमेश्वर ने मुझे ग्रहण किया इस कारण मैं इस प्रकार चलता हूं कर जो कोई जानता है इस प्रकार जो चलता है वही मसीहा है। இதெல்லாம் கிருபையினாலே உண்டாகிறது என்று நீங்கள் அறிந்து கொள்ள ये வேண்டும். सब चीज अनुग्रह से होता है कर आप जानना है। எபேசியர் 2ஆம் அதிகாரம் 8வது வாக்கியத்திலே इफिसियों दूसरा अध्याय के 8वां பாருங்கள், वचन இறைவன் நம்மை விசுவாசத்தினாலே கிருபையினாலே நம்மை ரட்சித்தார் என்று यहाँ इस எழுதப்பட்டிருக்கிறது. प्रकार लिखा है परमेश्वर ने हमें विश्वास के कारण और अनुग्रह के कारण हमें उद्धार किया कर हम पढ़ते हैं। இந்த ரட்சிப்பை ஏற்றுக்கொண்டது
பெற்ற நாம் इस जो उद्धार को हम जो पाए हैं, இறைவன் என்னை ரட்சித்தார் என்ற அடிப்படையிலே परमेश्वर ने मुझे उद्धार किया, अगर उस नेव पर 10வது வாக்கியத்தை வாசிங்கள். 10वां वचन पढ़िए, நற்கிரியைகள் செய்யும்படிக்கு என்று அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. भला कार्य को करने के लिए कर कर लिखा है. எல்லா சமயத்தாரும் யூத மதம் உட்பட हर मजहब, यहूदियों के मजहब भी मिलाकर நற்கிரியைகள் செய்கிறதுனால் நான் இறைவனை அடைய முடியும், இறைவன் என்னை ஏற்றுக்கொள்வார் என்று பயணித்துக் கொண்டு இருக்கிறார்கள். सब मजहब ये लोग जानते हैं कि मैं भला कार्य करने के कारण परमेश्वर मुझे ग्रहण कर लेगा, कर चलते रहते हैं. இறைவனுடைய திட்டமானது சீராக அது இறைவன் அமைத்து கொடுத்திருக்கிறார். परमेश्वर का योजना जो है वो बराबर से हमें दिखाया है. இறைவன் என்னை ஏற்றுக்கொண்டு என்னை ரட்சித்ததனால் परमेश्वर ने मुझे ग्रहण कर कर मुझे उद्धार किया, इस कारण நான் நற்கிரியை செய்கிறேன். मैं भला कार्य करता हूँ. இப்பொழுது நீங்கள் நற்கிரியை செய்கிறீர்கள். अभी आप लोग जो भला कार्य करते இந்த हैं, நற்கிரியிலே ये भला कार्य में உங்களுடைய எந்த பெருமையும் இங்கே செல்லுபடி ஆகாது. इसमें आपका कोई भी घमंड काम का नहीं आएगा. ஆண்டவருடைய ஜனங்கள் இதை நன்றாக மனதிலே பதித்துக் கொள்ளுங்கள். परमेश्वर के लोग आपके ध्यान पर ये अच्छे से रखिए. இந்த எபிரேயர்களின் புத்தகத்திலே ये इब्रानियों की किताब पर இயேசுவானவர் சிறப்பானவர், यीशु मसीह श्रेष्ठ है करके, எல்லா பரிசுத்தவான்களிலும் சிறப்பானவர், हर पवित्र लोगों से भी श्रेष्ठ है करके, வான தூதர்களிலும் சிறப்பானவர், आकाश के स्वर्गदूतों से भी श्रेष्ठ है, பழைய உடன்படிக்கையிலும் இவர் சிறப்பானவர், पुराने करार से भी वो श्रेष्ठ है, எல்லா சடங்காசாரத்துக்கும் மேலாக இவர் சிறப்பாக இருக்கிறார் என்றும், हर प्रकार के पारंपरिक से भी वो श्रेष्ठ है करके, எல்லா மத ஆச்சாரத்துக்கும் மேலாக இவர் சிறப்பாக இருக்கிறார் என்று காண்பிக்கிறது. हर एक धर्म के पारंपरिक से भी वो श्रेष्ठ है करके कहलाता है. இயேசுவானவர் நேற்று இன்று என்றும் மாறாதவராக இருக்கிறார் என்று சொல்லும்போது यीशु मसीह कल, आज और सदा काल के लिए अटल है. जब हम कहते மத்தேயு हैं 16:18 அடிப்படையிலே मत्ती की किताब 16:18 पर இயேசுவானவர் சொல்கிறார், நான் என்னுடைய சபையை கட்டுவேன். यीशु मसीह कहता है मैं मेरे कलेश அந்நாள் बांधूंगा. தொடங்கி நேற்று उस दिन से लेकर இன்றும் कल, आज, என்றும் सदा அவர் काल के लिए சபையை கட்டி முடிக்கிறவராக இங்க காண்பிக்கப்பட்டு இருக்கிறது. वो कलेशिया को बांधेगा कर कर यहाँ पर लिखा गया है. அது அதிசயங்கள் அற்புதங்களை நடத்துகிறதாக இல்லை. वो आश्चर्य काम करने का कार्य नहीं है. அந்த அத்தியாயத்தை நீங்கள் படித்து பாருங்கள். वो अध्याय का अगर हम पढ़ के देखें तो 1வது வசனத்திலே पहले वचन पर ஊக்கமான சகோதர அன்பு கூறுங்கள், இது திருச்சபையிலே பாவிக்க வேண்டிய பாவனை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. भाईचारे के प्रेम में लगे रहो कर कर एक कलेशिया की बात में इधर लिखा गया है. விசுவாசத்தின் நிமித்தம் विश्वास के निमित्त சிறைச்சாலையிலே இருக்கிறவர்களை நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்கள். जो कोई बंदीगृह में है उन्हें स्मरण कीजिए. இந்த நிருபம் எழுதும் போது जब ये पत्र लिखते சபையாருக்கு समय எழுதுகிறார். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். वो कलीसिया को அதிசயங்கள் लिखता है. அற்புதங்கள் செய்கிறவர்கள், இதை எடுத்து கையாளுகிறவர்கள், जो कोई आश्चर्य काम करते हैं वे जब ये वचन को लेकर जो வசனத்தை पालन करते हैं புரட்டுகிறவர்களாக இருக்கிறார்கள். वे लोग वचन को उल्टा அதற்கு करते हैं. பிறகு திருமண சம்பந்தப்பட்ட காரியங்கள் எழுதப்பட்டு இருக்கிறது. उसके बाद विवाह के बारे में लिखा गया है. அதற்கு பின்பதாக उसके बाद யாதொன்றை குறித்தும் நீங்கள் கவலையற்றவர்களாக இருங்கள் என்றும், इसी बात के लिए आप बेफिक्र रहिए. திருச்சபைக்கு உட்பட்டு இருக்கிறவர்களை जो कोई कलेशिया के अंदर ஆண்டவர் है ஒருபோதும் கைவிட மாட்டார் என்றும், परमेश्वर कभी उन्हें न छोड़ेगा. அதற்கு பின்பதாக திருச்சபையை நடத்தி சென்றவர்கள் जो कोई कलेशिया को ले चला है என்ற மத போதகர்களை குறித்து எழுத 7வது வாக்கியத்திலே, उसके उन लोगों के बारे में लिखा गया है. அதற்கு பின்பதாக மத போதகர்கள், திருச்சபையின் போதகர்கள், उसके बाद जो कलेशिया के நடத்திப்புக்காரர்களை குறித்து 17வது வாக்கியத்திலே கூறப்பட்டிருக்கிறது. उसके बाद कलेशिया के प्रधानों के बारे पर लिखा गया இந்த है. அடிப்படையை தவறி इस नेव को छोड़कर எவராவது இதை குறித்து இப்படி பிரசங்கம் பண்ணுகிறவர்களை குறித்து எச்சரிக்கையாக இருங்கள். जो कोई इसके बारे में प्रचार இது करता है उनके அதிசயங்கள் सावधान रहो. அற்புதங்களை ஆண்டவர் செய்வார் என்று சொல்கிற வாக்கியத்தை இதை எடுத்து பயன்படுத்த கூடாது. आश्चर्य काम को परमेश्वर कहेगा करेगा कर कर ये से उपयोग சபையை न करे. கட்டுகிறதற்காக ஆரம்பித்தவர் जो कलेशिया को बांधेगा சபையை करके கட்டி शुरू किया, கொண்டே இருக்கிறார். वो कलेशिया को बांधते रहता சபையை है. கட்டி முடிப்பார். वो ஹalleluya. कलेशिया को बांधते पूरा करेगा. இதை हालेलुया. குறித்து தகான் இந்த அத்தியாயம் நமக்கு போதிக்கிறது. इसी के विषय में इस अध्याय हमें कहलाता है. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக, परमेश्वर की महिमा हो. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. परमेश्वर का महिमा हो. முதலாவது இயேசுவானவரே நம்முடைய பொருள். पहली बात, He परमेश्वर is यीशु our मसीह standard. यीशु मसीह ही हमारा कार्य है. Jesus is our standard. यीशु मसीह ही हमारा कार्य है. பொருள் என்றால்
एक चीज मतलब பொருளுக்கு அர்த்தம் என்னவென்றால் एक चीज எந்த उसका अर्थ क्या है? காரியத்திலும் அது ஒரு சிறந்ததாக காணப்படும் போது कोई भी कार्य இது अगर ஒரு பொருள். श्रेष्ठ रहे तो இது ஒரு பொருள் என்று எடுத்துக்கொள்ளுங்கள். अगर एक चीज को हम இந்த लिए பொருளுக்கும் இந்த பொருளுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. हाँ, दो चीज हम लिए तो दोनों का भी फर्क होता है இதுவும் ஒரு பொருள் தான், वो भी एक पुस्तक है இது ஒரு பொருள் தான். ये भी एक पुस्तक है இதுடைய தன்மை வேற, उस पुस्तक का कार्य अलग है இதுடைய தன்மை வேற. इस पुस्तक का श्रेष्ठ अलग है இதுடைய வெயிட்டை பாருங்கள். इसका इसका वेट இது वजन ஒரு देखिए கொஞ்சம் அதன கிராம்ஸ் இருக்கும். ये कुछ இது ஒரு சில கிலோ இருக்கும். ये थोड़ा किलो अलग वजन रहेगा ஆனா இயேசுவானவருடைய लेकिन यीशु தன்மை मसीह என்று का சொல்லப்படுகிறது. उनका कार्य சிறப்பான the immutability of God என்று சொல்லப்படுகிறது. उसका श्रेष्ठ बात कहलाया जाता है மாறாத தன்மை. कभी ना बदलने वाला இந்த परमेश्वर பொருளானது மாறி போய்விடும். ये पुस्तक பாருங்க, बदल सकता है இது கொஞ்ச நாள் அப்படியே போட்டுருங்க, இது வந்து yellowish-ஆக மாறிவிடும். ये पुस्तक को ऐसे ही थोड़ा दिन के डाल दो तो उसका கொஞ்ச रंग நாள் बदल கழிச்சு जाएगा இந்த பேப்பர் எல்லாம் இருக்கலாம், ये जो இதெல்லாம் அப்படி மக்கி போகிற நிலைமையிலே ஆகி போய்விடும். ये जो भी पन्ना है हर எந்த एक कलर चेंज हो பொருளும் जाएगा மாறுகிறதாக இருக்கிறது. कोई भी वस्तु वो बदलते रहता है இதை நீங்கள் உபயோகித்தே கொண்டு இருக்கும்போது अगर आप அல்லது अगर इस पुस्तक को आप वापरते ही रहेगा तो வைத்து விடுங்க, अगर वहीं कहीं पर रख दो ஒரு பேப்பரும் ஒட்டிடும். हर एक पन्ना जो है चिपक जाएगा इसमें இது மாறுகிற தன்மை உள்ளதாக உலகத்திலே காணப்படுகிற எந்த பொருளும் மாறுகிறதாக இருக்கிறது. संसार पर जो भी वस्तु जो है वो बदलते ही रहता है இயேசுடைய பொருளின் தன்மையானது यीशु मसीह का जो कार्य जो है நித்தியத்திலே எப்படி இருந்தாரோ नित्य काल पर वो किस प्रकार था உலகத்திலே வந்திருக்கும் போது அவருடைய தன்மையானது நித்தியத்தின் தன்மையானது மாறவில்லை. जब वो संसार पर आया तो उसको उसके जो स्वर्गीय बात அவர் बदला नहीं மரித்த போதிலும் அவருடைய தன்மை மாறவில்லை. जब वो मरा तो भी उसका அவர் உயிர்த்தெழுந்ததினாலே அவர் இன்னும் தன்மையிலே கொஞ்சம் கூடுதலாக அவர் தன்மை பெற்றார் என்றும் அர்த்தம் அல்ல. जब वो मरकर जी उठा तो उसका स्ट्रेस से थोड़ा बढ़ गया कर भी नहीं நன்றாக இறைவனுடைய ஜனங்கள் இயேசுடைய பொருளின் தன்மையை அறிந்து கொள்ள வேண்டும். सब लोग ये चीज पर यीशु मसीह के அவர் कार्य को जानना है நேற்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். वो कल आज और सदा काल के लिए अटल है वो ஆண்டவரும் அப்படியே தான் இருக்கிறார். परमेश्वर भी वैसा ही है யாக்கோபு 1:17 வாக்கியத்திலே याकूब पहले अध्याय के 17वां वचन पर பிதாவாகிய தேவனை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. पिता परमेश्वर के बारे में लिखा है அவரில் யாதொரு மாறுதலும் उसी में कोई बदलाव நிழலும் இல்லை என்று அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. उसमें कोई किसी प्रकार के बदलाव नहीं है करके पढ़ते இறைவனுடைய हैं மாறாத தன்மை परमेश्वर का जो अटल जो स्वभाव மல்கியா 3:6 வாக்கியத்திலே मलाकी तीसरे अध्याय के 6वां நான் वचन पर கர்த்தர், मैं परमेश्वर நான் हूँ மாறுவதில்லை. मैं कभी ना बदलूंगा அவருடைய தன்மையிலே இருந்து அவருடைய நேச்சர் என்று ஆன்டாலஜிக்கல் நேச்சர் என்று சொல்லப்படுகிறது. उसके जो स्वभाव से அவர் மாறுவதில்லை, वो कभी न बदलता நிலையான தன்மை உள்ளவராக இருக்கிறார். वो अटल परमेश्वर है இயேசுவானவர் அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. यहाँ पर क्यों लिखा है कि परमेश्वर यीशु मसीह कल आज और सदा काल के लिए अटल है யாக்கோபு 1:17 வாக்கியத்திலே याकूब पहले अध्याय के 17वां वचन पर இறைவனுடைய மாறாத தன்மை இயேசுவானவரிடத்தில் ஏன் அது பொறிக்கப்பட்டிருக்கிறது? जो परमेश्वर के अटल विचार जो है जो यीशु मसीह पर क्यों कहा गया है பிதாவாகிய தேவன் இறைவனாக இருக்கிறார். पिता परमेश्वर वो परमेश्वर है இயேசுவானவர் இறைவனாக இருக்கிறார் என்று இங்கே எழுதி கொடுக்கப்பட்டு உள்ளது. यीशु मसीह भी परमेश्वर है कर यहाँ पर लिख कर दिया गया है அவர் நித்தியத்திலே அவர் இருக்கும்போது அவருடைய தன்மை எப்படியோ जब वो नित्य काल पर रहते हुए उसका स्वभाव क्या था உலகத்திலே இறங்கி வந்திருக்கும் போது அந்த தன்மை உடையவராகத்தான் இருந்தார். जब इस संसार पर था तभी भी वही स्वभाव पर था वो। அவருடைய மரணத்திலே அவருடைய தன்மையானது மக்கி போகவில்லை. उसके मृत्यु पर उसका स्वभाव बदला नहीं அவருடைய உயிர்த்தெழுதலிலே उसके जब जी उठने पर அவருடைய தன்மையிலே இன்னும் சில காரியங்கள் இணைக்கப்படவும் இல்லை. उसके स्वभाव पर और भी कोई कार्य मिलाया नहीं गया அதனால தான் இங்க எழுதப்பட்ட அவர் நேற்று எப்படி இருந்தாரோ நித்தியத்திலே எப்படி இருந்தாரோ इसलिए यहाँ पर लिखा गया है जैसे कल था உலகத்திலே अनंत काल में था இருந்ததும் संसार पर रहते हुए समय पर भी இனிமேலும் அவர் இருக்க போகிறது காரியத்தை குறித்து அவருடைய தெய்வீகத்தை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. उसके आने वाले समय पर वो किस प्रकार रहेगा करके उसके ईश्वरीय कार्य यहाँ पर लिखा நான் गया है கர்த்தர், நான் மாறுவதில்லை. मैं परमेश्वर हूँ कभी ना बदलूंगा என்றென்றைக்கும் is immutable.
त्रिएक परमेश्वर कभी ना बदलने वाला परमेश्वर அவர்ல है। எந்த விதமான மாறுதலும் उसमें कोई किसी प्रकार का நிழலும் இல்லை बदलाव, என்று எழுதப்பட்டிருக்கிறது. उसमें कोई भी बदलाव ना होगा कर लिखा गया है। அப்படி என்றால் முதலாவது அவருடைய மாறாத தன்மை என்னவென்றால் पहली बात उसके जो अटल रहने वाला இயேசுவானவர் வல்லமை வாய்ந்தவராக இருக்கிறார். यीशु मसीह सामर्थ्य परमेश्वर है। அவர் உலகத்தை படைக்கிறதற்கான படைப்பின் ஆற்றலின் வல்லமை. इस संसार को बनाने का उस स्वभाव, பாருங்கள் மத்தேயு 28:18 அவர் சொல்லுகிறார், मत्ती 28:18 इस प्रकार कहता है, பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. आकाश और पृथ्वी पर सब अधिकार मुझे दिया गया है। வானத்திலே இருக்கும்போது நான் உள்ள அதிகாரமானது आकाश पर जब मैं था उसका अधिकार, உலகத்திலே இருக்கும்போது அந்த அதிகாரம் உடையவனாக நான் இருக்கிறேன் என்று அவர் துரலம்பட்டுகிறார். जब इस पृथ्वी पर हूँ उसी अधिकार के साथ हूँ कर वो कहता है। படைப்பின் ஆற்றல் அவருக்குள்ளாக இருக்கிறது. सृष्टि करने का स्वभाव उनके अंदर था। யோவான் 1:3 வாக்கியம், यूहन्ना की किताब पहले अध्याय के 3 वचन, மீட்கும் ஆற்றல் அவருக்குள்ளாக இருக்கிறது. छुटकारा करने का स्वभाव। அப்போஸ்தலபடிகள் प्रेरित काम की किताब 4:12 வாக்கியம், 4 अध्याय के 3 वचन, எபிரேயர் 12 वचन, 7:25 வாக்கியம், इब्रानी 7:25, எபிரேயர் 7:25, इब्रानियों 7:25 कोई पढ़िए। மேலும் தமது மூலமாய் தேவனிடத்தில் சேருகிறவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவராகையால் அவர்களை முற்றுமுடிய ரட்சிக்க வல்லமுள்ளவருமாய் இருக்கிறார். மீட்கும் ஆற்றல் முற்றுமுடிய ரட்சிக்கிறதற்கு வல்லமை வாய்ந்தவராக இயேசுவானவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். वो उद्धार करने के, छुटकारा करने का उस स्वभाव में परमेश्वर कल, आज और सदा काल में अटल है। நம்மை காக்கும் ஆற்றல் உடையவராக அவர் இருக்கிறார். हमें संभालने का उस स्वभाव उनके अंदर है। எபிரேயர் 13:5 வாசியுங்கள். इब्रानियों 13:5 को पढ़िएगा। படைக்கும் ஆற்றல் மாத்திரமல்ல, सृष्टि करने का स्वभाव केवल नहीं, மாத்திரமல்ல, நம்மை மீட்கும் ஆற்றல் மாத்திரமல்ல, हमें उद्धार करने का स्वभाव நம்மை केवल नहीं, காக்கும் ஆற்றல் உடையவராக வல்லமை வாய்ந்தவராக அவர் இருக்கிறார். हमें संभालने का योग्य परमेश्वर भी है वो। எபிரேயர் 13:5, நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, यीशु मसीह कभी तुमसे अलग न होगा, உங்களை கைவிடவும் இல்லை என்று तुम्हें त्यागेगा नहीं कर அவர் துருளம்பட்டிருக்கிறார் அல்லவா? उसने कहा है ना। இயேசுவானவர் எங்க துருளம்பட்டிருக்கிறார்? यीशु मसीह ने कहा உங்களை நான் திக்கட்டவராக விடேன். यीशु हालेलुया! मसीह ने कहा मैं तुम्हें अनाथ नहीं छोड़ूंगा। படைக்கும் ஆற்றல், सृष्टि करने का स्वभाव, மீட்கும் ஆற்றல், उद्धार करने का நம்மை स्वभाव, காக்கும் ஆற்றல் வல்லமை அவருக்கு இருக்கிறது. हमें संभालने का स्वभाव उसके अंदर है। நேற்றும் இருந்தது, जो कल था இன்றைக்கும் அது இருக்கிறது, आज भी है, இனிமேலும் இருக்க போகிறது. कल भी रहने वाला है। அது மாத்திரமல்ல, ये केवल नहीं, இயேசுவின் அவருடைய ப்ராமிஸ் என்று சொல்லப்படுகிறது. उसका यीशु मसीह का जो वादा, जो हम कहते அவருடைய हैं, வாக்குத்தத்தம் उसकी वादा நேற்று, कल, இன்று, आज, என்றும் सदा काल के அவருடைய लिए வாக்குத்தத்தம் நிலைத்திருக்கிறது. उसका वादा जो है वो स्थिर है। 2 கொரிந்தியர் 1:19-20 வாக்கியத்திலே दूसरी कोरिन्थियों पहले अध्याय के 19 और 20, எல்லா வாக்குத்தத்தங்களும் हर जो वादा जो है அவருக்குள்ளாக उसके अंदर ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கிறது. हाँ कर आमेन कर है कर हम पढ़ते हैं। வல்லமை வாய்ந்தவர், जो सामर्थ्य परमेश्वर, வாக்குத்தத்தம் பண்ணுகிற ஆற்றல் உடையவராக அவர் இருக்கிறார். जो सामर्थ्य परमेश्वर है वो वादा करने का स्वभाव पर है। वो அவருடைய வாக்குத்தத்தம் என்னவென்றால், उसका वादा क्या है, நம்முடைய வாயினாலே அவரை அறிக்கையிட்டால், हमारे मुंह से अगर हम कबूलात करें, நம்மை மீட்கும் அவர் ப்ராமிஸ் நமக்கு பண்ணியிருக்கிறார். हमें उद्धार करने का அந்த वादा उसने किया है। அவர்தான் பண்ண முடியும். वो वादा वो ही कर सकता है। நம்ம ஒரு ஆள்கிட்ட நம்ம சொல்லலாம், देखो एक जन से हम कह सकते हैं, கவலைப்படாதுங்க, देखो डरो मत, எந்த உதவினாலும் நான் வந்து உங்களுக்கு உதவி செய்வேன். देखो कोई भी मदद चाहिए तो मैं आपको आके कर लूंगा। சில நேரம் நம்ம செய்ய முடியாது, कुछ समय हम नहीं कर सकते हैं। அப்படியே ஆண்டவர் பற்றியும் நீங்க சொல்ல முடியும். நான் ஜெபம் பண்றேனே, हाँ ऐसा ஆண்டவர் வந்து என்ன விடுவிக்கலையே, हाँ अभी कभी कभी हम भी कह सकते हैं, சொல்லுகிறதற்கும் हम प्रार्थना किया परमेश्वर ने हमें छुड़ाया नहीं कर, சொல்ல முடியுமா? हम जो कहना और जो परमेश्वर के बारे में जो कहना कुछ फर्क है, बता सकते हैं क्या कोई? யாராவது நினைப்பீங்களா அப்படி? ஆமா, ஆண்டவரும் சொல்லியிருக்கிறாரு, உன்
கால் கல்லிலே இடராதபடிக்கு உன்னை காப்பேன் என்றும் हाँ, परमेश्वर ने कहा है कि तेरा पे पत्थरों में फिसला बिना मैं तुझे संभालूंगा कर कर। ஆனாலும் அதாவது ஆண்டவர் வந்து காப்பாத்தலையே, लेकिन परमेश्वर ने मुझे संभाला नहीं, கேட்கலையே, मेरा प्रार्थना सुना नहीं। அவர் சொல்லுகிறதற்கும் परमेश्वर जो कहता है, ஏப்பா ஏதாவது இருந்தனா என்ன கூப்பிடுப்பா நான் செய்யறேன்னு அதனை நான் சொல்லுகிறது செய்யாம இருக்கிறது हम என்ன जो வித்தியாசம்? हम जो इंसान को कहते हैं कि भाई रुक मैं बुलाता हूँ कर कर, ஒரு டைம் அதாவது சபை மக்களுக்கு ஒரு கேள்வி அதாவது போட வேண்டியது இருக்கிறது. हर समय ऐसा सवाल पूछना पड़ता है। ஊருக்கு கடந்து செல்றதுக்கு முன்பதாக ஒரு கேள்வி போட்டுட்டு போனேன், எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கிறதுன்னு தெரியல. मैं गांव जाने के पहले எழுதி வைத்துக்காங்க, நம்ம வந்து ஜெனரல் பாடி மீட்டிங்ல நான் சொல்றேன். मैं गांव जाने से पहले एक सवाल किया था। ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. परमेश्वर का महिमा हो। இங்கே அவருடைய வாக்குத்தத்தம் நம்மை ரட்சிக்கிறதுக்கும் यहाँ पर उसका जो वादा जो है हमें उद्धार करने के लिए, அவருடைய வாக்குத்தத்தம் பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 19வது வாக்கியத்திலே फिलिपियों चौथा अध्याय के 19वां वचन पर ஆண்டவர் நமக்கு எல்லாம் சப்ளை, he will supply us. वो हमें हर कार्य जो भी जरूरत है हमें देगा। யோவான் 4ஆம் அதிகாரம் 14வது வாக்கியத்தின் அடிப்படையிலே यूहन्ना 4:14 के उस நம்மை वचन पर திருப்திப்படுத்துகிற வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். हमें तृप्त करने का वादा उसने दिया है। யோவான் 10:28 यूहन्ना 10:28 पर அவருடைய கரத்திலே நம்மை இதை தாங்கி வைத்திருக்கிறார் என்று வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். वो हमें उसके हाथों पर संभाल कर रखा है कर कर वादा दिया है। 2 கொரிந்தியர் 12:7 9 வரை दूसरा कुरिन्थियों 12:7 से लेकर 9 நம்முடைய तक பலவீனத்திலே அவர் நம்மை தாங்குவார் என்று வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். हमारे निर्बलताओं पर वो हमें संभालेगा कर वादा दिया है। வல்லமையாக வாய்ந்த ஆற்றல் உடையவர், सामर्थ्य परमेश्वर, வாக்குத்தத்தம் கொடுக்கிற ஆற்றல் உடையவராக இருக்கிறார். जो सामर्थ्य स्वभाव वाला परमेश्वर जो है वो वादा देने का स्वभाव में है। वो அவருடைய மனிதத்துவம் என்று சொல்லப்படுகிறதிலே उसका जो इंसानियत पर அவர் இறைவன் ஒரு நபராக இருக்கிறார். परमेश्वर जो है वो एक इंसान है। நம்மை போல் உணர்ச்சி உள்ளவராக அவர் இருக்கிறார். हमारे समान सून है उनको। இயேசு கிறிஸ்து இன்றைக்கு உணர்ச்சி இல்லாமல் இருக்கிறார், நேற்று உணர்ச்சி உள்ளவராக இருந்தார், இன்னைக்கு உணர்ச்சி இல்லை போலுக்கு, அதனால என் ஜபத்தை கேட்கலன்னு சொல்லிட்டு நீங்க நினைப்பீங்க. कोई लोग ऐसा सोचते हैं कि परमेश्वर कल उसको सून था आज सून नहीं कर உங்களுக்கு தெரியல. उसके जो ஜனங்கள் ஏன் சோர்வடைகிறார்கள், लोगों क्यों थक जाते हैं, ஏன் அவர்கள் கேட்டு கேட்டு சோர்வடைந்து क्यों लोग पूछते पूछते थक जाते हैं, விரக்தி அடைகிறார்கள், बहुत थक जाते हैं। இதுடைய காரணம் என்னவென்றால் தெரியுமா? इसका कारण क्या है? மனிதனுக்குள்ளாக உங்களுக்கு தெரியாத பெருமையாகும். मनुष्य के अंदर जो है घमंड, பெருமை என்றால் என்னன்னு சொல்லிட்டு मैं आपको बताऊंगा घमंड का मतलब क्या है। ஜெபம் செய்து பெறாமல் அவன் ஜெபத்தை நிறுத்துவது, जो इंसान जब प्रार्थना करते हुए जब नहीं पाता है तो प्रार्थना रुकता है, அவனுக்குள்ளாக பெருமை வந்துட்டு என்று அர்த்தமாகும். मतलब ये समझ लो कि उसके अंदर घमंड आ गया है। தெய்வீகத்தை குறித்து ரொம்ப உணர்வுள்ளவர்களாக இருக்க வேண்டும். हम सब ईश्वरीयत के बारे में अच्छा सुन भरा हुआ रहना चाहिए। சுய பரிதாபம், जो घमंड जो है, இதை குறித்து நான் கடைசியில சொல்லுகிறேன், நன்றாக மனதிலே பதித்து வைத்துக் கொள்ளுங்கள். जो घमंड और जो खुद के ऊपर जो पछताव करना, इसके बारे में बाद में बताऊंगा। सेल्फ पिटी, जो खुद के ऊपर जो पछताव करते हैं, ஜனங்களுக்கு தெரியாது நீங்கள் என்ன பாவம் செய்து கொண்டு இருக்கிறீர்கள், आप लोग क्या पाप करते हो आप लोग को पता नहीं ரட்சிக்கப்பட்டவன் என்று चलता है। சொல்லிக்கொண்டு उद्धार पाया हूं कर कहते हुए இவர்கள் தேவனுக்கு விரோதமாகத்தான் அவர்களுடைய இருதயமாக இருக்கிறது. इनका जो हृदय जो है परमेश्वर के विरोधी है। இப்படிப்பட்ட கூட்டங்களிலே இறைவனுக்கு ஆராதனை செய்யும் போது தான் நான் இதெல்லாம் சொல்ல முடியும். इस प्रकार की सभाओं पर जो परमेश्वर की आराधना करते समय ही मैं ये सब कह सकता हूं। இறைவன் நம்மை போல் ஒரு நபராக இருப்பதினால் परमेश्वर हमारे समान एक व्यक्ति है, इस कारण கிறிஸ்துவுடைய அன்பை விட்டு பிரிக்க முடியுமோ? क्या मसीह के प्रेम से ரோமர் 8:35 கேள்வி எழுப்பப்பட்டிருக்கிறது. इस प्रकार एक सवाल उठाया गया है कि रोमियो 8:35 पर சொல்லுகிறார், யோவான் 8:12 मसीह यह कहता है, வெளிச்சமாக இருக்கிறேன். मसीह यह कहता है कि मैं ज्योति हूँ। கிறிஸ்துவே சொல்லுகிறார் யோவான் 14:6 मसीह यह कहता है यूहन्ना 16:6 पर, யோவான் 1:4 यूहन्ना 1:4 पर அவர் என்ன சொல்கிறார் என்றால், वो क्या कहता है, நான் ஜீவனாக இருக்கிறேன். मैं जीवन हूँ। இயேசுவானவரை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. यीशु मसीह के बारे पर लिखा गया है। 2ஆம் அதிகாரம் 36வது வாக்கியத்திலே प्रेरित 2:36 पर அவர் கர்த்தர், वो परमेश्वर है। ஒரு மனிதனும் हर एक इंसान
இயேசுவை எப்படி ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்கள், எப்படி ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அறிவிக்க வேண்டும் என்ற சித்தாந்தத்தை அறிந்து கொள்ள வேண்டும். आप लोग परमेश्वर यीशु मसीह को किस प्रकार ग्रहण किया है, किस प्रकार ग्रहण करना है, करके बतलाना है. என்னில் அன்பு கூறுகிறார். இங்கே வந்திருக்கிறவர்கள் இறைவனை அறியாதவர்கள். यीशु मसीह मुझसे प्रेम करता है. यहाँ पर जो भी कोई परमेश्वर को अनजाने आए हैं, அவர் நேசிக்கிறார். परमेश्वर आपसे प्रेम करता है. உங்களுடைய வாழ்க்கைக்கு அவர் வெளிச்சமாக கொடுக்கும்படிக்கு அவர் வந்தார். आपके जीवन के लिए वो ज्योति देने के लिए आया. நீங்கள் ஜீவிக்கும்படிக்கு ஜீவனை கொடுக்கும்படிக்கு வந்தார். आप लोग जीवित रहने के लिए वो जीवन देने के लिए आया. வாழ்க்கையிலே அவரே சிறந்து உங்களுடைய வாழ்க்கையை நடத்துகிறதற்கான கர்த்தராக அவர் இருக்கிறார். आपके जीवन पर श्रेष्ठ बनकर रहने के लिए वही परमेश्वर है. ஆண்டவர் உங்களுக்கும் எங்களுக்கும் அப்படி இருக்கிறார். परमेश्वर आपके लिए और हमारे लिए वैसा ही है. இருந்தார், जो कल था இன்று இருக்கிறார், वो आज भी है, இனிமேலும் அவர் இருக்க वो போகிறார். सदा काल के लिए रहने वाला है. இந்த பொருளை சரியாக உள்வாங்கிக் கொள்ளுங்கள். इस कार्य को बराबर समझना चाहिए. இயேசுவானவர் நம்முடைய நிரந்தரம். परमेश्वर यीशु मसीह जो है हमारे लिए सदा काल के स्थिर है. அந்நிய போதனைகளினால் அலப்புண்டு இராமல் என்று எழுதப்பட்டிருக்கிறது. दूसरे वचनों से तुम तितर पितर न होते हुए, இயேசுவானவருடைய நிரந்தரத்தை விட்டு விலகி செல்லுகிறவர்கள், यीशु मसीह के जो अटल विचार से जो कोई अलग होते हैं, அலப்புண்டு திரிகிற போதனையை பின்பற்றுவார்கள், கேட்பார்கள். वे तितर पितर होने के लायक के वचन सुनते ही रहेंगे. இதை குறித்து பவுலானவர் மிக தெளிவாக பல இடங்களிலே எழுதியிருக்கிறார். इसके विषय पर पौल कई जगह पर लिखा है. 3ஆம் அதிகாரம் 2வது வாக்கியத்திலும், तीसरा तीमुथी दूसरा अध्याय के எபேசியர் 4ஆம் அதிகாரம் 14வது வாக்கியத்திலே, इफिसियों 4:16 पर இங்கே பாருங்கள் எழுதுகிறார். वो यहाँ इस प्रकार लिखता है, கடைசி நாட்களிலே अंत दिनों में இப்படி அந்நிய போதனைகள் உண்டாகும் என்றும், इस प्रकार की बाहरी शिक्षण होगा. இயேசு மேல் வைத்திருக்கிற நிரந்தரன் அதாவது விசுவாசமும் நம்பிக்கை விட்டு, जो यीशु मसीह पर अटल विश्वास और प्रेम रखा जो है, பாருங்கள் அதற்கு பின்பதாக போஜனம் பண்றது, அதை செய்கிறது, இதை செய்கிறது, खाना पीना वो करना ये करना करते हुए அந்த யூதர்களை போல் கடைசி நாட்களிலே ஜனங்கள் காணப்படுவார்கள். उस यहूदियों के समान अंत दिनों में लोगों इसी प्रकार रहेंगे. இயேசுவின் மேல் அவர்களுடைய நம்பிக்கையும் விசுவாசத்தின் निरंतरத்தை விட்டுவிட்டு, जो यीशु मसीह के जो उस विश्वास और उसके आशा के जो स्थिर को छोड़ते हुए சபைகள் விலகி போகும் என்றும், कलेशिया उससे हटकर जाएगा, தனி கிறிஸ்தவன் விலகி போவான் என்றும், एक ईसाई उससे हटकर जाएगा, அது நிமித்தம் கள்ள போதகர்கள் எழும்பி இப்படி செய்வார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. इसके निमित्त बुरे शिक्षकों उठकर ऐसा करेंगे कर लिखा गया है. கிறிஸ்துவ மண்டலம் குழம்பி இருக்கிற காரியத்தை, 2 காரியங்களை நான் சொல்லுகிறேன், जो எழுதி வைத்துக் जो கொள்ளுங்கள். मसीहत की दुनिया के अंदर दो कारण हम बिगड़े हुए அது हैं. பில்லி கிரகமாக இருக்கட்டும், वो बिल्ली ग्राम हो, பல பெரிய அதாவது சுவிசேஷகர்கள் இருக்கட்டும், बड़ा शुभ संदेशक हो, இவர்கள் என்ன தவறு செய்கிறார்கள் என்று அவர்கள் தெரியாமல் அவர்கள் தங்களுடைய சேவையை முடித்துட்டு போயிருக்கிறார்கள். वे लोग क्या गलत करते हैं कर वे खुद न जानते हुए अपनी जिंदगी को खत्म करते हैं. இவர்கள் என்ன அவர்களுடைய ஊழியத்தின் மைய பொருள் என்ன தெரியுமா? इनका सेवा का बीज बात क्या है? இறைவனை அறியாதவர்கள் இடத்தில் जो कोई परमेश्वर को नहीं जानते போய் हैं, சொல்வதே முக்கியம். जो कोई परमेश्वर को नहीं जानते उनके पास जाकर कहना ही இந்த मुख्य बात அடிப்படையில் है. செய்யப்பட்டதனால் கிறிஸ்துவ மண்டலமானது சீர்கட்டு சீர்குலைந்து போய் இருக்கிறது. इस नेव के अंदर सेवा करने के कारण பணித்தளம் मसीहत மிஷன் 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 என்று சொல்லி, जो सेवा करना है करते हुए, சுவிசேஷ பணி என்று शुभ समाचार सुनाना करते हुए कहते हुए இவர்கள் செய்த தவறாகும். ये लोग किया हुआ गलत है. இன்னொரு சாரார் एक और लोग சபை कलेशिया करते हुए இருக்கிறவர்கள் इस प्रकार के लोग रहते இந்த हैं. 2 இதுக்கும் விலகி இருக்கணும். புதிய எருசலேம் சபை इस 2 बातों से हम अलग நன்றாக रहना है. கவனித்துக் கொள்ளுங்கள், எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். பிலிப் பாஸ்டர் இந்த சர்மன்ல இது சொன்னார் என்று. आप लोग लिख के रखो कि पीली पास्टर ने इस प्रकार कहा था. இயேசுவானவர் உயிர்த்தெழும்பினார். यीशु मसीह जी उठा. ஸ்திரீகள் கல்லறைக்கு போனார்கள். स्त्रियों कब्रिस्तान पर गए. அந்த தூதன் சொன்னது என்னவென்றால், उस जो स्वर्गदूत क्या வந்து कहा, பாருங்கள் அவருடைய உடலை வைத்த இடத்தை. आके देखिए उसका जो शरीर रखा हुआ जगह को. அதற்கு பின்பதாக उसके बाद கடந்து போய் பேதுருக்கு சொல்லுங்கள், जाकर पतरस को कहो, சீடருக்கு சொல்லுங்கள். चेलों को कहो. இந்த 2ஐயும்
பிரித்தால் ये दोनों बात को अगर हम अलग किए तो அங்கே உலக கிறிஸ்தவமானது ஏன் குழம்பி இருக்கிறது என்று நீங்கள் அறிந்து इस கொள்வீர்கள். संसार में मसीहा क्यों बिगड़ा हुआ है करके हम समझ सकते हैं। இயேசுவானவர் இதிலே தெளிவாக இருந்தால் यीशु मसीह इस चीज में கடந்து बराबर था। போய் சொல்லுங்கள் சீடர்களாக ஆக்குங்கள் என்று அவர் சொன்னவர், जो जाकर चेला बनाओ करके जिसने कहा, போதகரே நீர் எங்கே இருக்கிறீர், हे गुरु आप कहां வந்து पर हैं, பாருங்கள் வந்து பாருங்கள். அவருக்கு ஒரு விலாசம் இருந்தது. आकर देखो। சபையின் விலாசத்தை கூடாதவர்கள், जो मसीह का जो कलीसिया का அவர்கள் जो மெய்யான சுவிசேஷகர்கள் அல்ல. वे सच्चाई யூதாசை போல் ஒரு பையை அவர்கள் உண்டியலை அவர்கள் தயாரிக்கிறார்கள். यहूदास के समान एक जबड़ा को लेकर घूमते रहते हैं। இந்த இரண்டும் சேர்ந்தது தான் சபையின் ஊழியமாகும். ये दोनों बात को मिलाकर ही कलीसिया का सेवा है। கடந்து போய் சொல்லுகிறதும் जाकर कहना, வந்து பாருங்கள் என்று இரண்டும் அறிவிக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. आके देखो करके कहना, इस दोनों बात हमारा फर्ज இதுதான் है। ஒரு முழு மிஷனுடைய சித்தாந்தமாகும். यही पूरे सुसमाचार का पूर्णत्व है। இதை குறித்து விரிவாக எழுதி கொண்டு இருக்கிறேன். इसके बारे में मैं लिख रहा हूँ। பல சப்ஜெக்டிலே நான் எழுதி கொண்டு இருக்கிறேன். कई प्रकार के बातों पर मैं लिख रहा हूँ। முடிவடைகிறதற்காக ஜெபம் செய்யுங்கள். इसके लिए आप लोग प्रार्थना எங்கே कीजिए। தவறு நடந்திருக்கிறது என்று நாம் அந்த தவறை செய்யக்கூடாது. कहां पर गलत हुआ है करके जानकर वो गलत हम नहीं करना ஏன் है। தசமபாகம் சபைக்கு கொடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அதாவது பிரசங்கம் பண்றாங்கன்னு தெரியுமா? क्यों दशांश देना नहीं है करके लोग कहते हैं, प्रचार करते हैं, திருச்சபையை குறித்து உள்ள அதாவது காரியம் தெரியாது அவனுக்கு. क्योंकि उनको कलीसिया के कार्य प्रकट नहीं है। தசமபாகம் வந்து பழைய ஏற்பாடோ புதிய ஏற்பாடு சம்பந்தப்பட்டது அல்ல. दशांश जो है वो पुराने नियम नया नियम के बारे नहीं। சகோதரன் என்கிட்ட அதனை கேட்டிருக்கிறாரு. வாலிபர் கூட்டத்துல நாம கேள்வி பதில் கொடுக்கிறதுக்கு சமயம் இல்லாதனால जो यूथ मीटिंग था उस पर मैं बात नहीं कर पाया। சிம்பிள் பதில் தான். தசமபாகம் கொடுக்கிறது என்னது தெரியுமா? हम दशांश क्यों देते हैं? மெல்கிசேதேக்கு கொடுத்தாரு, அது கொடுத்தாரு, அது அடிப்படை அல்ல. अब्राहम ने मेल्किसेदेक को दिया कर नहीं। நம்முடைய திருச்சபையின் சட்டத்தை நான் ஒழுங்குபடுத்தி கொண்டு இருக்கிறேன். हमारे कलीसिया के कानून को मैं ठीक कर रहा हूँ। அவன் தேவனுக்கு பயந்தவன் என்று ஆண்டவர் ஆபிரகாமை குறித்து சொல்லுகிறார். परमेश्वर अब्राहम को बारे में इस प्रकार कहता है कि वो परमेश्वर का डरने वाला है। இந்த ஆபிரகாமின் வம்சாவளியிலே வந்ததான் 12 கோத்திரத்தார்கள். इस इब्राहिम के वंश में आया ही इस 12 गोत्र के लोग हैं। தேவனுடைய திருச்சட்டத்தை பெற்ற மோசேயானவர், यीशु परमेश्वर के जो कानून पाया वो मूसा 14ஆம் அதிகாரம் 23வது வாக்கியத்தின் அடிப்படையிலே व्यवस्था विवरण 12-13 के हिसाब से மோசே ஆபிரகாமை குறித்து அறிந்தவர். मूसा इब्राहिम के बारे में जाना हुआ व्यक्ति है। மோசேயுடைய எந்த எழுத்திலும் मूसा के कोई भी लिखावट पर மெல்கிசேதேக்கை பற்றி அவர் விரிவாக எழுதவில்லை. मेल्किसेदेक के बारे पर उसने नहीं लिखा। ஆதியாகம புத்தகத்தை எழுதும்போது மாத்திரம் மெல்கிசேதேக்கை குறித்து எழுதியிருக்கிறார். उत्पत्ति की किताब पर केवल वो मेल्किसेदेक के बारे पर लिखा है। அங்கே ஆபிரகாம் தசமபாகம் எந்த அடிப்படையிலே கொடுத்தார் என்றால், वहां पर इब्राहिम ने दशांश அவர் किस नियम पर दिया? இறைவனுக்கு நான் இப்பொழுது அறிந்து கொண்டேன் मैं जान लिया, நீ எனக்கு பயந்தவன் என்று. मैं अब जान लिया कि तू मेरा डरने वाला है। முக்கிய அவருடைய உள்ளான மனிதனுடைய தன்மை என்னவென்றால், उसके मुख्य इंसान के தேவனுக்கு அவர் பயந்தவர். वो परमेश्वर का डर मानने वाला व्यक्ति था। பயந்தவர்கள் தான் जो परमेश्वर को डर मानते हैं, தசமபாகம் கொடுப்பார்கள். அப்படி இல்லாவிட்டால் தசமபாகத்துக்கு விரோதமாக பேசுவார்கள். जो कई அவர்கள் எல்லாம் தேவனுக்கு பயந்தவர்கள் அல்ல. जो कई परमेश्वर को डरते हैं वही இப்பொழுது दशांश देंगे। உபாகமம் 14ஆம் அதிகாரம் 23வது வாக்கியத்தை வாசியுங்கள். जो परमेश्वर को नहीं डरते हुए இது दशांश எந்த नहीं देंगे। போதகனும் இந்த மாதிரி நீங்க எங்கேயும் யூடியூப்ல அதாவது நீங்க சர்ச் பண்ணுங்க, ஒருத்தனும் இப்படி பேசி இருக்க மாட்டான். इसके बारे में कोई कुछ बात नहीं அதுக்கு करेंगे। விரோதமாக பேசுறானுவ. इसके विरोध में लोग कहते हैं। இந்த ஊழியக்காரர்களை குறித்து எச்சரிக்கையாக இருங்க. इस प्रकार के सेवकों के विरोध में आप அவர்கள் सावधान தேவனுடைய रहो। சபையை நடத்தாதவர்கள். वे लोग परमेश्वर के कलीसिया को नहीं चलाते हैं। உபாகமம் 14:23 व्यवस्था विवरण की ஆ ம் 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 நீ தேவனுக்கு பயந்து இருக்கும்படிக்கு என்று அங்கே எழுதப்பட்டிருக்கிறது அல்லவா? तू परमेश्वर को डरने के लिए कर लिखा गया है। தேவனுக்கு பயந்தவர்கள் जो परमेश्वर को डरते हैं தசமபாகம் கொடுப்பார்கள். वे दशांश देंगे। ஐயா தசமபாகம் கொடுக்க முடியல, நீ கொடுக்கணும்னு சொல்லிட்டு இருதயத்திலே உங்களுக்கு இருக்கிறது அல்லவா? कोई कोई लोग தேவன் அந்த தசமபாகத்தை அவர் அங்கீகரித்து விட்டார் என்று தான் சொல்லுவேன். कोई लोग ये कहते हैं कि अय्या जी हम दशांश नहीं दे पाते करके। கொடுக்கணும் என்ற மனம்
उनको दशम मनद देना है இருக்கிறது. करके वो जो विचार இறைவன் आता அந்த है, தசம்பாகத்தை வெளிப்படையா கொடுக்கறதுக்கு 1 மாசம் 2 மாசம் எப்பமாவது அவங்க கொடுப்பாங்க. उनके विचार को परमेश्वर ग्रहण करता है। அவர்கள் கிட்ட அதாவது பிடுங்கி வாங்குறவங்க சிலவங்க 1ஆம் தேதி பை மஞ்ச பை எடுத்துட்டு ஊழியர்கள் தசம்பாக நம்ம சபையார்கள் ஊழியக்காரர்கள் போகிறார் என்று எனக்கு ரிப்போர்ட் வந்திருக்கிறது. कोई कोई लोग ऐसा मुझे खबर आया है कि 1 तारीख को एक एक घर पर जाके दशमांश लेते நிலை. हैं। इस प्रकार हम नहीं करना है। இறைவனுடைய ஜனங்கள் தேவனுக்கு பயந்தவர்களாக இருக்க வேண்டும். परमेश्वर के लोगों परमेश्वर को डरना चाहिए। பல இதிலே नया करार தேவனுக்கு பயந்தவர்கள் जो परमेश्वर को डरते हैं ஒருவர் கீழ்ப்படிந்து இருப்பார்கள். एक दूसरे का अधीन होंगे। தேவனுக்கு பயந்தவர்கள் परमेश्वर को डरने वाले பரிசுத்தத்தை பூர்ணப்படுத்தி கொண்டு இருப்பார்கள். पवित्रता में सिद्ध होते रहेंगे। தேவனுக்கு பயந்தவர்களை குறித்து பல இடங்களிலே புதிய ஏற்பாட்டிலே எழுதப்பட்டிருக்கிறது. परमेश्वर के डरवियों के बारे में कई प्रकार लिखा गया है। அடிப்படையிலே செய்யப்படாத எந்த காரியமும் इस नेव पर जो भी कार्य नहीं होता है படாது. वो अंगीकार नहीं किया जाएगा। விசுவாச தகப்பனாகிய ஆபிரகாமை நம்ம பின்பற்றுகிறோம். हमारे विश्वास पिता इब्राहिम को हम पालन करते हैं। पूरे चला இதெல்லாம் இடையில இடையில நான் சொல்லுகிற டிப்ஸ். कभी कभी बीच में इस पार बता देता हूं। அந்நிய போதனைகளால் நீங்கள் அலப்புண்டு திரியாமல் व्यर्थ शिक्षाओं में तुम इधर उधर न तितर बितर न होते हुए அந்நிய போதகம் என்றால் என்ன? அந்நிய போதனைகள்னா என்ன? व्यर्थ शिक्षा मतलब क्या है? நற்கிரியையினால் ரட்சிப்பை பெற்றுக் கொள்வது जो अपने कार्य से तुम उद्धार पाते हो தவறாகும். वो गलत है। எபேசியர் 2ஆம் அதிகாரம் 8-9. इफिसियों 2:8 और 9 உன்னுடைய ரட்சிப்பை குறித்து நீ நிச்சயம் இல்லாமல் தான் வாழ வேண்டும். तुम्हारे उद्धार தவறான போதனை तुम्हारे उद्धार के विषय में तुम निश्चय न होते हुए जीना है। இது தவறான போதனை. ये गलत उपदेश है। 1 யோவான் 5:13 पहला यूहन्ना 5:13 வாசித்து நீங்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், வாசித்துக் கொள்ளுங்கள். आप लोग इसे पढ़ लीजिएगा। இறைவனால் அனுப்பப்பட்டவர் தான் மெசாயா என்றும் परमेश्वर से जो भेजा गया है वही मेसाया कर कर மெய்யாகான இறைவனுக்கும் மனிதனுக்கும் மத்தியஸ்தனை விலக்கி விட்டு தேவனால் அனுப்பப்பட்டவரை மையப்படுத்துகிறது. அந்நிய போதனையாகும். जो परमेश्वर और इंसान के मध्यस्थ को किसी और को रखकर परमेश्वर को जो छोड़ देते हैं वो गलत उपदेश है। யோவான் 14:6 यूहन्ना வாசிங்க. यूहन्ना 14:6 அந்நிய போதனை என்றால் என்ன? व्यर्थ उपदेश बोले तो क्या है? இறைவனுடைய வேதமானது परमेश्वर का जो वचन जो है சாமானிய மனிதர்கள் எழுதினார்கள். सामान्य लोग लिखे हैं। அதனால் அது இறைவனுடைய வார்த்தை என்று அதை கருத முடியாது என்று சொல்கிறவர்கள். इसलिए इसे हम परमेश्वर का वचन करके हम नहीं स्वीकार कर सकते हैं जो कहते हैं। அது அந்நிய போதனையாகும். ये गलत उपदेश है। 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 14-15. दूसरा तीमुथियुस 2 अध्याय 13-14. 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 20-21 வாக்கியம். दूसरा पत्रस 2 अध्याय 20-21. வேதத்தை விட்டு விட்டு जो पवित्र शास्त्र को छोड़ते हुए தேவை, पवित्र शास्त्र भी जरूरत है, இன்னும் வெளிப்பாடு தேவை और भी प्रकट चाहिए என்று சொல்லுகிறவன் அந்நிய போதனை போதிக்கிறவனாக இருக்கிறான். वो जो कहता है वो व्यर्थ बातों को बतलाता है। இறைவனுடைய வேதம் மாத்திரம் இறைவனுடைய சத்திய வெளிப்பாடாகும். परमेश्वर का वचन जो पवित्र शास्त्र जो है ये परमेश्वर का प्रकट है। ஒத்ததாக எந்த வெளிப்பாடும் ஆண்டவர் கொடுப்பதில்லை. इस प्रकट के अलावा परमेश्वर और कोई नया प्रकट नहीं देता। அப்படி எவனாவது சொல்கிறான் என்றால் अगर कोई कहता है तो அவன் கள்ளன், वो चोर है, அவன் இறைவனுக்கு விரோதமானவன், वो परमेश्वर के खिलाफ है। ஆண்டவர் சொல்லுகிறார். परमेश्वर यूं कहता है। எபிரேயர் 1ஆம் அதிகாரம் 2வது வாக்கியம், इब्रानियों पहला अध्याय के दूसरा वचन 22:18-19 प्रकाशित वाक्य இந்த 22:18-19 வார்த்தையோடு ஒருவனும் ஒன்றையும் இணைக்க கூடாது. इस वचन के ऊपर कोई और जोड़ नहीं सकता है। இதை குறித்து விளக்க உரை ஆண்டவர் எதுவும் கொடுக்கலாம். इसके विषय में அந்த விளக்க உரை உனக்கு தான் மற்றவனுக்கு கிடையாது. इसके बारे में जो समझावट परमेश्वर जो देता है वो तुम्हारे அது लिए है, வெளிப்பாடு அல்ல, वो प्रकट नहीं है। அது ஆண்டவருடைய விளக்குரை இல்லுமினேஷன் என்று சொல்லப்படுகிறது. वो परमेश्वर का समझावट करके हम कहते அது हैं। உனக்கு தான், அது எனக்கு கிடையாது. वो तुम्हारे लिए प्रत्येक நன்றாக करके है, मेरे புரிந்து लिए नहीं है। கொள்ளுங்கள். वो बराबर से समझिए इस बात எனக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார், நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னான். ஆனால் अगर कोई அவனை कहे அடித்து வரட்ட வேண்டும். अगर कोई ये कहे कि परमेश्वर ने मेरे को ये कहा है वो तुम भी ग्रहण करना है तो இயேசுவானவர் இறைவன் அல்ல.
यीशु मसीह परमेश्वर नहीं है அவர் कर ஒரு தூதன், वो एक स्वर्ग दूत है कर யெகோவா விட்னஸாக இருக்கட்டும். यहोवा இந்த विटनेस हो। மர்மோனியர்கள் என்று சொல்லப்படுகிற ஒரு கூட்டத்தார்கள் இருக்கிறார்கள். ये मर्मोनियो कर एक झुंड है। அவர்களுக்கு மரோனி என்று சொல்லப்படுகிற ஒரு தூதன் வந்து उनको एक मरोनी कर एक दूत आकर சொன்ன வார்த்தையே இறைவனுடைய வார்த்தை என்று இந்த வேதத்தோட இணைச்சு வச்சிருக்கிறான். जो कहा हुआ उस बात को इस பிசாசு நிறைந்த கூட்டம், शैतान भरा हुआ झुंड है वे लोग। சர்க்காருக்கு விரோதமாக அவன் நான் இறைவனால் அனுப்பப்பட்ட मैं परमेश्वर से ओर से भेजा गया कर இறைவனுடைய சேனாதிபதி என்று சொல்லி परमेश्वर का सेनाधिपति हूँ कर அவன் தன் கூட சக ஆட்களை கூட்டி கொண்டு போய் अपने कई लोगों को ले चलते हुए ஒரு பிரிண்டிங் பிரஸ் அடிச்சு உடைச்சான். एक प्रिंटिंग प्रेस அவனுக்கு को तोड़ விரோதமாக फोड़ा। சில காரியங்கள் எல்லாம் வெளிப்படுத்தினதுனால ये सब बाहर बताया इस कारण என்ன செஞ்சாங்க, முகமூடி அணிந்துட்டு ஒரு 800-900 பேர் वो जो सर सिर पर कपड़ा पहन அவனை के பிடிச்சு ஜெயிலில் வச்சிருந்தாங்க. அந்த பேரெல்லாம் சொல்ல அது ஜெயிலில் வச்சிருந்தாங்க. இந்த 800-900 பேர் ஜெயிலுக்குள்ளாக போய் ये 900 लोग जेल के अंदर जाकर கொன்னு அதாவது போட்டாங்க. இதுதான் மர்மோனியருடைய அந்த ஸ்தாபகனுடைய சரித்திரமாகும். ये उसको मार कर घात किया कर ये इसका चरित्र கர்த்தரால் है। அனுப்பப்பட்ட அதாவது சேனாதிபதி. परमेश्वर की ओर से भेजा गया सेनाधिपति இந்த कर மாதிரி பைத்தியங்களாக நாம் இருக்கக்கூடாது. इस प्रकार के पागल हम नहीं रहना है। இதுல இருந்து எல்லாம் விடுதலை ஆக வேண்டும். ये सब चीज से हम अलग होना है। இயேசுவை பின்பற்றுகிறவர்கள் जो कोई यीशु मसीह को पालन करते हैं அவர்கள் வந்து இதை கைக்கொள்ள வேண்டும் அதை கைக்கொள்ள வேண்டும் என்று इसे पालन करना है वो எவனாவது पालन करता है। சொன்னான் அது கள்ள, அதாவது கள்ள என்று நீங்க வச்சுக்கோங்க. जो कोई भी ऐसा कहे तो वो झूठा शिक्षक है वो। இறைவனுடைய ஜனங்கள் परमेश्वर के लोगों கோயம்புத்தூர் சபையார்கிட்ட ஒரு கேள்வி கேட்டேன். मैं कोयम्बतूर मंडलियों से एक सवाल किया। என்ன கேள்வினா, क्या सवाल किया? யாரெல்லாம் ஆண்டவருடைய ராஜ்யத்துக்குள்ளாக பிரவேசிப்பாங்க, कौन कौन परमेश्वर के राज्य को யாரெல்லாம் प्रवेश करेंगे ஆண்டவருடைய ராஜ்யத்துக்குள்ளாக பிரவேசிக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு வேதத்துல இருக்குதான்னு கேட்டேன். और कौन कौन परमेश्वर के राज्य में प्रवेश न करेंगे करके इस प्रकार कोई ஏன்னா वचन है क्या? அந்த வாட்ஸ்அப்ல எழுதுகிற மேதாதிகள் எல்லாம் உட்கார்ந்துருந்தாங்க. व्हाट्सएप में कई प्रकार के मैसेजेस நான் आते கொஞ்ச रहते நேரம் हैं। உட்கார்ந்துட்டு பார்த்துட்டே இருந்தேன். அவங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். फिर मैं उनको थोड़ा शिक्षण दिया। இந்த மாதிரி இருங்கய்யா, சும்மா அதை போட்டுக்கிட்டு இதை போட்டுக்கிட்டு அதாவது சர்ச்சை பண்ணிக்கிட்டு அந்நாட்களிலே முதலாவது நூற்றாண்டிலே என்ன செய்து கொண்டிருந்தார்கள் என்றால் जो पहले शताब्दी पर लोग क्या कहते அந்த உறுதித்தனத்திலே இருந்து விலகி उस बात से वे लोग சபைகள் தோறும் போய் அதாவது இந்த கள்ள பயிலுவ அதாவது குழப்பிட்டு இருந்தானு. ये झूठे शिक्षकों लोग कलीसिया को जाकर गड़बड़ करते हैं। இப்போ வந்து எங்கேயும் போக வேண்டாம், எந்த சபைக்கும் போக வேண்டாம். நீங்க अभी कोई कलीसिया जाने की जरूरत नहीं அப்படியே है। எடுங்க, வாட்ஸ்அப் எடுங்க, व्हाट्सएप ले लो, அப்படியே அடிச்சு விடுங்க, எல்லா சபைக்கும் போயிடும். உலகத்தில் உள்ள எல்லா சபையும் அதாவது நீங்க குழப்பலாம். இங்கே உட்காந்துக்கிட்டு आप संसार के हर एक मंडली को आप देख सकते हैं। அவங்களோட நம்ம எவ்வளோ கீழ்த்தரமாக நான் கிறிஸ்தவன்னு சொல்லிக்கிட்டு இருக்கானோ பாருங்க. हम एक दूसरे से एक कितना नीचे कर लोग ஒரு मसीहा कहते காரியத்தை रहते हैं। தெளிவாக கேட்கறது கிடையாது. நான் எப்பவுமே சொல்லுவேன், ஏதாவது சந்தேகம்னா ஏன் முன்னால வந்து உட்காருங்க, कोई भी बात को बराबर से सुनते ही नहीं है। பெற்றுக் கொள்ளுங்க. मेरे पास आकर सुन के बात कर लो। ஒருத்தனும் வர மாட்டான். कोई भी नहीं आते। உட்கார்ந்து இருக்கிறோம். 28ஆம் தேதி கோயம்புத்தூர்ல 28 तारीख को ஒருத்தரும் வரல. कोई भी नहीं आया मेरे पास உங்களை बात வர करने के लिए। வைக்கிறேன், உங்களை வர வைக்கிறேன்னு நான் மனசுல எண்ணிக்கிட்டேன். मैं मन में सोचा कि मैं तुम लोगों को आने रखूंगा। என் முன்னால வந்து நான் ஒரு கொஸ்டின் அதன படிவத்தையும் அனுப்பி கொடுத்தேன். அதில் கீழே எழுதியிருந்தேன், நீங்க எந்த கேள்வியும் கேளுங்க, உங்களுடைய பேரை சொல்ல மாட்டேன், ஆனா அதுக்கு பதில் சொல்லுவேன். मैंने उनसे कहा था कि आप कुछ भी सवाल करो। ஐயா கிட்ட கேட்டேன், ஐயா ஃபார்ம் கொடுத்தீங்களான்னு. मैं वहाँ के पासवान से पूछा था कि आपने कुछ फॉर्म भर के दिया था क्या लोगों को? கொடுத்தேன் ஐயா. அதென்ன ஒருத்தரும் கேள்வி அதென்ன அதை விட்டுட்டேன். वहाँ का पासवान ने कहा, நான் ஐயா கிட்ட ஐயாவும் நாங்களும் கன்சல்ட் பண்ணிக்கிட்டோம். சண்டே ஆராதனை முடிஞ்சோடனே எல்லாத்தையும் உட்கார வைப்போம். पिछले इतवार के दिन हम सबको 7 மணி நேரம் 28ஆம் தேதி உட்கார்ந்து சபைக்கு அதாவது விளக்குனேன்.
28 तारीख को वहां पर बैठकर मंडली को समझाया मैंने। மனிதிக கொள்கை அல்ல, இறைவனுடைய வேதம் தான் கை கொள்ளப்பட வேண்டும். इंसान की बात नहीं, परमेश्वर के वचन ही पालन किया जाना சண்டே चाहिए। உட்கார்ந்து 5.5 மணி நேரம் அதாவது லெக்சர் பண்ணேன். उस दिन इतवार के दिन लगभग தண்ணி 5.5 குடியாமல், घंटा டீ குடியாமல் உட்கார்ந்து சபைக்கு விளக்குனேன். पानी पिया बिना, चाय पिया बिना लोगों को मैंने समझाया। அவர்களுக்கு அப்பதான் இந்த கேள்வியை கேட்டேன். तब वे लोग யார் பிரவேசிப்பாங்க, யார் பிரவேசிக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு வேதத்துல இருக்குது, அதையாவது கொஞ்சம் கவனித்து நடங்க. तब मैं उस मंडली वालों को मैंने सवाल அது किया। நான் பின்னால சொல்றேன், அதாவது ஜெனரல் பாடி மீட்டிங், அதாவது நம்ம கூடவில்லை, இது சொல்ல வேண்டும். मैं जनरल बॉडी मीटिंग में से அதை बताऊंगा, கைக்கொள், இதை கைக்கொள், वो पालन करो, ये पालन करो। கிறிஸ்துடைய உறுதித்தனத்திலே இருந்து விலகுனவர்கள் இப்படி சொல்லுவார்கள். जो मसीह அது के கள்ள अटल से, போதனையாகும். ये गलत विचार है। மூன்றாவது तीसरी बात, ஸ்திரப்படகான காரியம். हम स्थिर होने का கிருபையினாலே कार्य, இருதயம் ஸ்திரப்படுகிறது. अनुग्रह से तुम्हारा हृदय स्थिर होता நம்முடைய है। வாழ்க்கையிலே பலவிதமான ப்ராப்ளம்ஸ், हमारे जिंदगी में कई प्रकार के गड़बड़, இந்த ப்ராப்ளம்ஸ் வந்து ये जो परेशानियां जो है, ஒரு ரொம்ப உறுதியான ஒரு காரியத்தை நம்முடைய வாழ்க்கையிலே நடப்பிக்கிறதாக இருக்கிறது. एक अटल कार्य को हमारे कार्य में करने वाला है। நம்முடைய ப்ராப்ளம்ஸ் ஆனது हमारे जो परेशानी जो है நமக்கு வேதனையை உண்டாக்குறது. हमारे लिए कष्ट ले आता है। நமக்கு வேதனை உண்டாகும் போது जब हमें दुख होता है, ஆண்டவருடைய வல்லமையானது நன்மைக்கு ஏதுவாக அங்க செயலாட்டுகிறதற்கான ஆற்றல் இயேசுவானவருக்குள்ளாக இருக்கிறது. परमेश्वर की जो भला करने का जो स्वभाव है वो इस मसीह के अंदर है। वो பாருங்கள், இயேசுவானவர் எப்படி ஸ்திரப்படுத்துகிறார். देखो यीशु मसीह किस प्रकार கிருபையினாலே स्थिर करता है। இருதயங்கள் ஸ்திரப்படுகிறதே நன்மை. अनुग्रह से हृदय स्थिर होता है, ये भला है। இயேசுவானவர் எப்படி ஸ்திரப்படுத்துகிறார்? यीशु मसीह कैसा स्थिर करता है। அவர் உயிர் தெழும்பி விட்டார். जो जी उठ गया, சீடர்கள் அறியார்கள், उसके चेले नहीं जानते, ஆனாலும் சர்ச்சை பண்ணி கொண்டு இருக்கிறார்கள். लेकिन वो लोग चर्चा அவர் कर रहे थे। வந்தார் என்று சொல்கிறார். लोग वो तो आया है तो அவர் உயிர் कहते தெழும்பி हैं। விட்டார் என்றும் அவர்களுக்கு ஒரு ஐயம் இருந்தது, ஒரு சந்தேகம் இருந்தது. वो जी उड़ गया कर भी कोई संदेह था उनके अंदर। யோவான் 20ஆம் அதிகாரம் 26வது வசனத்திலே யோவானா 20:26 पर கிருபையினாலே இருதயங்கள் ஸ்திரப்படுகிறது எப்படி என்று அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. பாருங்க, अनुग्रह से हृदय कैसा स्थिर होता है அவர்கள் लिखा गया है। மத்தியிலே தோண்டி वे वो उनके बीच पर प्रकट होकर கிருபையின் வார்த்தையாக உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக, कृपालु शब्द कहा, तुम्हें शांति हो। உன்னுடைய இருதயமானது तुम्हारा हृदय, உன்னுடைய போராட்டத்திலே, तुम्हारा गड़बड़ जो है, உன்னுடைய எல்லா விதமான சோதனையிலே, तुम्हारा हर प्रकार के संघर्ष, வேதனையிலே, तुम्हारा हर दुख में இயேசுவானவர் தோண்டி पर यीशु मसीह वहां पर प्रकट உனக்கு होकर, சமாதானம் உண்டாவதாக. ஹalleluya! हालेलुया, यीशु मसीह कहता है तुम्हें शांति हो। கிறிஸ்துவானவர் தம்முடைய கிருபையின் சமாதானத்தை அருளுகிறவராக இருக்கிறார். मसीह उसका अनुग्रह का शांति तुम्हें देना चाहता है। ஆண்டவர் செய்கிற காரியம், परमेश्वर करने वाला कार्य, மத்தேயு 8ஆம் அதிகாரம் 25 இருந்து 27வது வாக்கியம். मत्ती 8:25 से लेकर, மத்தேயு 8ஆம் அதிகாரம் मत्ती 8वां अध्याय 25 இருந்து 27. 25 से लेकर 27 तक। அப்பொழுது அவருடைய சீடர்கள் வந்து ம், அவரை எழுப்பி, ம். ஆண்டவரே எங்களை ரட்சியும், அழிந்து போகிறோம் என்றார்கள். ம். அதற்கு அவர், அற்ப விசுவாசிகளே, ம். ஏன் பயப்படுகிறீர்கள் என்று சொல்லி ம். எழுந்து காற்றையும் கடலையும் அதட்டினார். ம். உடனே மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. இங்கே பாருங்கள், அற்ப விசுவாசிகளே. यहाँ पर लिखा है एक अल्प विश्वासियों। நாம் எல்லாம் கலங்கி இருக்கும்போது जब हम सब गड़बड़ में रहते நம்மை हैं, பார்த்து அற்ப விசுவாசி என்று சொல்லிட்டாரு. परमेश्वर ने हमें देखकर अल्प विश्वासी कर कह दिया। தேவனுடைய ஜனங்கள் அவர் எதற்கு அற்ப விசுவாசி என்று பலப்படுத்துகிறார். वो क्यों कहता है कि अल्प विश्वासी? हाँ, वे और उन्हें धैर्य दृढ़ करता है, पड़ता है। वो उन्हें साहस देता है। அற்ப விசுவாசி என்று சொல்லிட்டாரு. अल्प विश्वासी कर कह दिया। பார்த்து நம்ம அப்படித்தானே ஆகும். இங்க அதுன்னு அலை, இங்க தண்ணி, அப்படி இப்படி हम तो ऐसे ही होते हैं, ये इधर पानी है, इधर ऐसा हो रहा है। ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிற காரியம் அற்ப விசுவாசி என்ற உங்களை அதாவது மனமடிவுக்குள்ளாக ஆக்குறதற்காக அவர் அற்ப விசுவாசி என்று சொல்லவில்லை. वो अल्प विश्वासी तुम्हें क्या दुख होने के लिए नहीं कहता है, நம்மை அதாவது மேக்ஸ் அஸ் கரேஜியஸ், वो हमें दृढ़ करने के लिए, साहस से भरने के लिए। இந்த காரியத்தை அவர் சொல்லி इस कार्य को कहते हुए காற்றையும் அலையும் அமர்த்தினார். அது அமைதி ஆயிட்டு. वो
हवा को उसने ढाटा, वो शांत हो गया। இவர்களுக்கு விரோதமாக எழும்பின ப்ராப்ளம்ஸ், इनके खिलाफ जो उठा हुआ जो समस्या, நோவை உண்டாக்குன ப்ராப்ளம், इनको जो दुख ले आने वाला இவருடைய समस्या, வல்லமையினாலே அதை அழிக்கும்படிக்கு इनके सामर्थ्य से அற்ப விசுவாசிகளா தைரியமாக இருங்க ஐயா, ये अल्प विश्वासियों तुम साहस से रहो, हिम्मत से रहो। ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்கிறவராக இருக்கிறார்। ऐसा परमेश्वर हमें देखकर कहता है। கிருபையினாலே இருதயம் ஸ்திரப்படுகிறது। இது என்னுடைய வாழ்க்கையில நடந்து கொண்டு இருக்கிறதை தான் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன்। इसलिए अनुग्रह से हृदय स्थिर होता है कहकर मैं आपसे कहता हूं। हम பலவீனமாக ஆகும்போது, जब हम निर्बल होते हैं, பலனற்ற அந்த நிலையிலே, जब हम कमजोरी में रहते हैं, பலவீனராக இருக்கும்போது இயேசுவானவர் நமக்காக சிலுவையிலே மரித்தார் என்று ரோமர் 5ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டு இருக்கிறது। जब हम कमजोर थे तब मसीह हमारे लिए मरा कर हम पढ़ते हैं। என்னுடைய பலவீனத்திலும் मेरे निर्बलता पर நான் மேன்மை பாராட்டுகிறேன் என்று பவுலடியார் ஏன் சொல்லுகிறார்? पौलुस क्यों कहता है कि मेरे निर्बलता में मैं घमंड करता हूं? स्थिरப்படுகிறது, अनुग्रह से हृदय स्थिर होता है। அதை அறிந்தவர் சொல்லுகிறார்। उसे जाना हुआ व्यक्ति यो कहता है। 12:8 दूसरा कुरिन्थियों 12:8 2 கொரிந்தியர் 12 அது என்னை விட்டு நீங்கும்படிக்கு நான் 3 தரம் கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொண்டேன். அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், என் கிருபை உனக்கு போதும், मेरा अनुग्रह तेरे लिए काफी है என்று அவர் அவரை பலப்படுத்துகிறார்। इस प्रकार उसको कहते हुए उसे बलवंत करता है। நீங்கள் நாம் பலவீனர்களாக இருக்கும்போது கிறிஸ்துவானவர் நமக்காக மரித்ததை குறித்து எழுதப்பட்டு இருக்கிறது। रोमियो 5वां अध्याय पर इस प्रकार लिखा है कि जब हम निर्बल थे तो मसीह हमारे लिए मरा। நாம் நம்மை நாமே மீட்டுக் கொள்ள முடியாத பலவீனத்திலே இருந்தோம்। हम पाप से ही हमें अपने आप को छुटकारा न करते हुए उस निर्बल में थे। திருப்பலியானது நம்மை பலவானாக மாற்றிட்டு, मसीह का बलि जो है हमें बलवंत किया। எனக்கு உண்டாயிருக்கிற பலவீனத்தை குறித்து, मेरे अंदर जो निर्बलता है, அது பாவத்தினாலே நான் பலவீனாக இருக்கிறேன் என்று பவுல் இங்கே சொல்லுகிறார்। वो 3 बार प्रार्थना किया, वो मैं पाप के कारण हुआ करके नहीं कहता है। वो उसके शरीर के कमजोरी था। இந்த சரீர பலவீனத்திலே उसके शरीर के कमजोरी पर இயேசுவானவர் தோண்டி मसीह उसके सामने அவரை प्रकट होकर, என் கிருபை உனக்கு போதும் मेरा अनुग्रह तेरे लिए काफी है, அவரை பலப்படுத்துகிறார்। ऐसा कहते हुए उसे बलवंत किया। கிருபையினாலே ஸ்திரப்பட்டு இருக்கிறதே பாக்கியம்। अनुग्रह से स्थिर रहना ही भाग्य है। இயேசுடைய மாறாத தன்மை, मसीह का जो अटल स्वभाव, அவருடைய பொருள், उसके जो उस चीज, இயேசுவானவர் ஒருபோதும் மாற மாட்டார்। मसीह कभी न बदलता। அசையாமல் நீங்கள் இருக்க வேண்டும் என்றும், तुम कभी न हिलता हुआ रहने के लिए, அளிக்கிறவர் அவர் என்றும் நீங்கள் உறுதியாக சபையார்கள் இருக்க வேண்டும் என்று இந்த 2 வசனமும் நமக்கு போதிக்கிறது। वो प्रतिफल देता है कर कलीसिया वासियों लोग इसे जानकर आगे बढ़ना है। ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக। परमेश्वर का धन्यवाद हो। பெருமை, घमंड, பெருமை எதற்கு வருகிறது என்றால், घमंड क्यों आता है? நான் இதை செய்து நான் வெற்றி அடைந்து விட்டேன் என்று ஒருவன் மனதிலே மமதை கொள்வதே பெருமையாகும்। मैं ये कर जीत पाया हूं कर जो दिमाग जो अपने अंदर जो सोचता है यही घमंड है। ஒரு காரியத்தை செய்து एक कार्य को அதிலே कर வெற்றி அடைந்ததுக்கு பின்பதாக उसे इसमें जीत நான் पाने के வெற்றி बाद அடைந்து விட்டேன் என்று தன் உள்ளத்திலே மமதை கொள்வதே जो मैं जीत गया करके जो अपने हृदय के अंदर जो सोचता है பெருமை। वही घमंड है। இதற்கு விரோதமாக ஆண்டவர் உனக்கு விரோதமாக நிற்பார்। इसके विरोध तेरे विरोध परमेश्वर खड़ा रहेगा। இவனுக்கு விரோதமாகவும் ஆண்டவர் நிற்கிறார்। इसके विरोध சுய भी परमेश्वर பரிதாபம்। खुद के இவன் என்ன சொல்கிறான் என்றால், ये क्या कहता है? நான் எவ்வளவு உழைத்தேன், मैं कितना நான் प्रयास किया, எவ்வளவு கஷ்டப்பட்டேன், मैं कितना मेहनत किया, எவ்வளவு ஆண்டவருக்காக கொடுத்தேன், मैं परमेश्वर के लिए कितना दिया, எவ்வளவு நான் செய்தேன்। मैं कितना किया। பாத்தீங்களா அவரு என்ன கண்டுகளா பாத்தீங்களா? देखो ये मेरे को देखता नहीं है। என்ன அங்க உட்கார வச்சிட்டாரு देखो பாத்தீங்களா? मेरे को वहां पर बिठा दिया, என்கிட்ட मुझे கன்சல்ட் பண்ணல பாத்தீங்களா? मेरे से पूछा ही नहीं। देखो நான் என்னதெல்லாம் செஞ்சிருக்கிறேன்। मैं क्या क्या किया। இது பெருமையின் மறுபக்கமாகும்। ये घमंड का दूसरा भाग है। நன்றாக புரிந்து கொள்ளுங்கள்। ये आप लोग समझ लो। நீ செய்து வெற்றி அடைந்தாலும், अगर तुम कर जीत पाए तो भी, நீ செய்தது तुमने जो किया ஒருவனால் போற்றப்படாமல் இருந்தாலும், भले दूसरे की நீ वो तारीफ न किया ஆண்டவருக்கென்று जाए, வாழ்வதே கிறிஸ்துவ வாழ்க்கையின் சிறந்த தன்மையாகும்। तुम मसीह के लिए जीना ही मसीह के लिए श्रेष्ठ बात है। எந்த சக்சஸும் நாம் அடைந்தாலும், कोई भी जीत हम पाए அதை குறித்து பெருமை பாராட்டிட்டு இருக்க வேண்டிய தேவையில்லை। उसके लिए घमंड होना कोई बात नहीं। எந்த தோல்வி அடைந்தாலும், अगर हम हार भी जाए அது நிமித்தம் மனம் முறிந்து போகிற கூடாது। उसके लिए निराश होना भी नहीं चाहिए। இதுதான் சுய
செல்ஃப் கண்ட்ரோல் என்று சொல்லப்படுகிறது. इसको ही कहता है खुद की सहनशीलता. தேவனுடைய ஜனங்கள் நன்றாக அறிந்து கொள்ளுங்க. परमेश्वर लोग ये जानना है. சில ஊழியக்காரனும் இருக்கிறாங்க. कुछ सेवक लोग இருக்கும். कुछ सेवक लोग इस प्रकार है. அதாவது அவர்களுக்கு ஒரு ஸ்தானம் வேணும். उनके लिए कुछ जगह चाहिए. நான் சொல்லிட்டே வந்த இன்னைக்கு காலையில ஒரு வெளிப்படுத்தல் எனக்கு உண்டாயிட்டு. सुबह एक प्रकट हुआ मुझे. பெட்டி கிட்ட சொன்னேன். मैं घर पर कहा. அதாவது எந்த காரியமும் சம்பந்தம் இல்லாமல் ஆண்டவர் திடீர்னு எனக்கு வெளிப்படுத்துவார். कोई भी कार्य के संबंध का बिना परमेश्वर कभी-कभी बताता है. ஆயத்தம் பண்ணப்பட்டு இருக்கிறது. ஒரு கூட்டம். एक सभा तैयार किया गया है. ஒரு டேபிள் போட்டு இருக்கிறது. एक टेबल डाला गया है. நான் வந்து கொண்டு இருக்கிறேன். मैं आ रहा हूं वहां से. ஆனால் இந்த டேபிள்ல இந்த பக்கம் துபாயில இருக்கிற ராபின் அந்த ஊழியக்காரன் நின்னுட்டு இருக்கான். लेकिन यहाँ पर जो एक रॉबिन सेवक यहाँ पर खड़े हैं. உள்ள வந்த உடனே பார்த்த உடனே ரொம்ப நாள் ஆயிட்டு அதாவது இந்த மனுஷன் சரி நம்ம வந்து இப்போ ஜனங்கள் எல்லாம் கூடி இருக்கிறாங்க எதுவும் சொல்லக்கூடாதுன்னு அந்த மனிதனுக்கு கை கொடுக்க போகிறேன். ठीक है, मैं ये सोच रहा हूँ कि लोगों है तो मैं उनको हाथ देने के लिए जा रहा हूँ. திமிராக இப்படி அதாவது கை எப்படி அதன்னு वो घमंड करते हुए ऐसा खड़ा है मेरे सामने. இப்படியே வந்து அவனை கொஞ்சம் அதனை பின்னால தள்ளிட்டு அதனை இங்க வந்து நிக்கிறேன். मैं यहाँ पर आकर उनको पीछे हटाकर मैं आप मेरे जगह पर खड़ा हूँ. அதாவது அவன் திமிராக அதாவது இப்படி நின்னுட்டு இருக்கான். वो एकदम घमंड करते हुए यहाँ पर खड़ा रहता है. அங்க போய் உட்காருன்னு சொல்லிட்டு तो मैं कहता हूँ कि वहाँ पर जाके बैठो. போக முடியாதுன்னு அதுன்னு நீ போறியா இல்லையாண்டு அதாவது ஒரு அதிகாரத்தோட அதாவது சொல்லுகிறேன். वो बोलता है मैं नहीं जाऊंगा तो अधिकार के साथ मैं कहता हूँ जाओ उधर जाके. முக்காடு போட்டு இருக்குது. ரெண்டு பேரும் அதாவது அங்க ஒரு கேட் இருக்குது அப்படி அதன்னு கடந்து போகிறாங்க. दो जन बाहर जाते हुए பார்க்கிறேன். அப்போ விஜயகுமாரும் அங்கே வந்து இருக்கிறார். அவரும் எழும்பி போய் விடுகிறார். तो मैं देख रहा हूँ कि विजय कुमार மூலமாக நீங்க என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க? என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க? பரவ சொல்லுங்க. நம்ம ஜெனரல் பாடி மீட்டிங்ல இது கர்த்தர் இன்னைக்கு காலையில் ஒரு வெளிப்படுத்தல் கொடுத்தார். நான் அவங்கள கொடுத்து யாரை கொடுத்தோ எந்த தீமை செய்கிறவனை கொடுத்து நான் நினைக்கிறதே கிடையாது. என்னுடைய பணி என்ன? நான் முன்னேற வேண்டும். தேவனுடைய சபையை முன்னேற்றத்துக்கு நேராக கொண்டு இதே சிந்தனையிலே நான் இருக்கிறேன். कैसा भी कलीसिया को आगे ले चलना है कर यही विचार पर मैं रहता है. இவர்கள் ஏன் ஆண்டவர் இவர்களுடைய நிலையை ஆண்டவர் எனக்கு காண்பிச்சுட்டே இருக்கிறார். इनकी स्थिति को परमेश्वर मुझे बताते रहता है. சகோதரன் எனக்கு அது நான் ஜெனரல் பாடி மீட்டிங்ல சொல்லுகிறேன். அவங்க சொல்ல மாட்டாங்க, திடீர்னு தான் சொல்றாங்க. அதுதான் நடக்குது, வேற ஒன்றும் இல்லை. கிறிஸ்துடைய அந்த நிலையான அந்த நிலையில இருந்து நீங்கள் ஒருபோதும் தவறி விடாதுங்க. मसीह के उस अटल स्वभाव से कभी आप लोग अलग ना हो जाइए. ஒரு கிறிஸ்தவன் நேரத்துக்கு நேரம் பச்சவந்தி மாதிரி மாறிட்டு இருக்க மாட்டான். एक मसीहा जो है कभी भी बदलता नहीं है. மாமஹா வந்து சபா ஒழுங்கு நடவடிக்கை எடுத்துட்டாங்க, அதனால குடும்பத்தோட அதனை வெளியே போகிறது. हाँ, मैं कलेशिया का कार्य किया कर लोग जाते हैं. நிலைமை அதாவது பரிதாபமான நிலைமை. उनका हालत बहुत இந்த காரியத்தை குறித்து என்ன சபைக்கு நான் சொல்ல வேண்டிய காரியங்கள் பல இருக்கிறது. இந்த ட்ரிப்ல அதாவது சபைகளுடைய பல்ஸ் எதனை பார்த்துட்டு வான்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொன்னார். अभी जो मैं बाहर गया था, சபைகள் இருக்கிற அதாவது இந்த நாடி துடிப்பு, ஊழியர்களும் சபையும் இருக்கிற நாடி துடிப்பு என்னன்னு लोगों का नाड़ी तुड़िப்பு பார்த்துட்டு வந்துட்டேன். लोगों का और जो सेवक लोग हैं उनका हालत क्या है करके देखते हैं. பரிதாபமாக இருக்கிறது. நான் ஆண்டவர்கிட்ட அதுதான் அதனை கெஞ்சி ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கிறேன். तरस आता है इन लोगों को देखकर. இவர்கள் என்ன நிலைமைக்கு ஆக போகிறார்களோ ஆண்டவர் இது உம்முடைய சபைன்னு சொல்லிட்டு ஒரே பிரார்த்தனையில பிரார்த்திச்சிட்டு நான் வந்துட்டேன். इनका हालत क्या होने वाला है करके இந்த पता நிலை प्रार्थना करके மாறாமல் இருக்க வேண்டும் என்று போதி நான் மாறாதவன். நான் சபையை கட்ட ஆரம்பித்தேன், கட்டி கொண்டு இருக்கிறேன், கட்டி முடிப்பேன். मैं कलेशिया को बांधना शुरू किया है, बांधूंगा, पूरा करूंगा. பிரார்த்தத்தினாலே ஒருவனும் அவனுடைய இதயத்தை ஸ்திரப்படுத்த முடியாது, எந்த ஆச்சாரத்தினாலும் அல்ல. कोई भी कार्य से कोई अपने हृदय को स्थिर नहीं कर सकता है. கிருபையினாலே தேவனுடைய ஜனங்கள் நிறைந்திருங்கள். अनुग्रह से परमेश्वर के लोगों बना रहना है. தேவன் நம்மை நிறைத்து வைப்பாராக. परमेश्वर हमें स्थिर रखेगा. சுய பரிதாபத்துக்கும் பெருமைக்கும் இடம் கொடாமல் இருக்க வேண்டும் என்றும் कोई भी खुदगर्ज के लिए और घमंड के लिए जगह न दे. கர்த்தர் இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. परमेश्वर इस वचन को எல்லாரும் தேவனை ஸ்தோத்திரிப்போமாக, தேவனை மகிமைப்படுத்துவோமாக. हम प्रार्थना करें. ஹalleluya.